தினம் அவர் புதிதாக ஒரு இயக்கம் ஒன்று ஆரம்பிப்பதாகவும் வருகின்ற காலத்தில் அரசியல் கட்சியாக மாற்றி பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு கட்சியாக மாற்றுவதாகவும் நேற்று நானும் சமூக வலைதளத்திலே பார்த்தேன். அவர் மீது கொண்ட சின்ன ஒரு ஈர்ப்பிலே பல நபர்கள் அந்த கட்சியிலே சேர்ந்திருக்கிறார்கள். நீங்கள் கூறியது போல் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் சேர்ந்ததாக நானும் பார்த்தேன். அந்த வெப்சைட் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நபர்கள் அதிலே உறுப்பினராக தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார்கள். அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இல்லைங்க, அந்த வெப்சைட் பாஜக மட்டும் இல்லைங்க, பல்வேறு கட்சி பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்திருக்கிறாங்க. ஒரு 10 லட்சம் பேர் அதை சேர்ந்திருக்கிறாங்கன்னாக்கா அது அனைவரும் சேர்ந்து தான் போயிருக்கணும். கோயம்புத்தூர்ல அவர் நேரடியாக இங்கே இருந்து அரசியல் செய்த காரணத்தினாலும் அவர் இங்கே பாராளுமன்றத்தில் போட்டியிட்டதன் காரணமாகவும் நேரடி அவர் கூட தொடர்பில் இருக்கிறனால அது போன்ற ஒரு பேச்சு வெளியே பரவிட்டு இருக்கு. இல்ல இன்னைக்கு இல்லைங்க, இன்னைக்கு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் போகல. தெற்கு மாவட்டத்தில் ஒருத்தர் சொல்றீங்க, அவரு எதனால போனாரு, என்ன எதிர்பார்ப்புல போனாருங்கிறது அது அவரிடம் தான் கேட்கணும். கிட்டத்தட்ட 14 மண்டல தலைவர்கள் அவருக்கு போயிருக்காங்க தெற்கு மாவட்டத்தில். இது அப்படின்னு இந்த பத்திரிகையில வர செய்திகள் தான். எங்களுக்கு இன்னும் கட்சிக்கு முறையான ஒரு தகவல் வரல. பொதுவாக ஒருத்தர் ஒரு கட்சிக்கு போறாங்கன்னா இருக்கிற கட்சியிலிருந்து ராஜினாமா கொடுக்கணும். அதுக்கு பிறகு அந்த கட்சியில போய் இணைஞ்சதை சொல்லணும். அது போல ஏன்னா அது தெற்கு மாவட்டம், அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டம். நான் பொதுவான கருத்தை மட்டும் சொல்றேன். இது வரைக்கும் என்ன கொடுத்திருக்காங்கன்னு மாநிலத்துக்கு தான் தெரியும். அதனால மாநில தலைவர் கண்டிப்பாக இது சம்பந்தமா உங்ககிட்ட பேசுவாங்க. கோவை மாநகர மாவட்டத்தை பொறுத்தவரை அந்த மாதிரி யாரும் போகல. இல்லைங்க, பொதுவாகவே ஒரு பொது தேர்தல் ஒரு தோல்வி அடைந்தா எந்த அரசியல் கட்சியுமே, பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல, எந்த அரசியல் கட்சிக்கிட்டுமே அந்த ஒரு சின்ன கேப்ல ஒரு தோய்வானது ஏற்படதான் செய்யும். அதே போல இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு தோல்வி நமக்கு வந்திருக்குது. அதனால சில தொய்வுகள் இருக்கு. அது வருகின்ற காலம் ஒரு 3 மாசம் 6 மாச காலம் தான் அது அந்த தோல்வி நிலையா இருக்கும். அதுக்கப்புறம் நிலையா இருக்குமான்னு பார்த்தா இருக்காது. அந்த இடைக்காலத்தில் அந்த தோல்வியானது இருக்கும். அதற்கு அடுத்தக்கூடிய வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் வரப்போது அதற்கு மிகப்பெரிய அளவில் நம்முடைய கட்சி தயாராக ஆகிடும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. எங்களுடைய தொண்டர்கள் மிக ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். முழு திறமையுடன் இங்கே பயணித்திருந்தார். அதில் மாற்று கருத்து இல்லை. கட்சியும் அவரை அதிகமான ஒரு நம்பிக்கையை வைத்து அவருக்கு வேணுங்கிறது எந்த அளவு மரியாதை கொடுக்க முடியுமோ அனைத்தையும் கொடுத்து இங்கே வைத்திருந்தது. அதனால கட்சியும் அவர் மீது நல்ல மரியாதை வைத்திருந்தது. அவரும் கட்சிக்காக மிக கடினமான உழைப்பை கொடுத்திருந்தார் என்பதுதான் உண்மை. தினம் அவர் புதிதாக ஒரு இயக்கம் ஒன்று ஆரம்பிப்பதாகவும் வருகின்ற காலத்தில் அரசியல் கட்சியாக மாற்றி பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு கட்சியாக மாற்றுவதாகவும் நேற்று நானும் சமூக வலைதளத்திலே பார்த்தேன். அவர் மீது கொண்ட சின்ன ஒரு ஈர்ப்பிலே பல நபர்கள் அந்த கட்சியிலே சேர்ந்திருக்கிறார்கள். நீங்கள் கூறியது போல் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் சேர்ந்ததாக நானும் பார்த்தேன். அந்த வெப்சைட் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நபர்கள் அதிலே உறுப்பினராக தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார்கள். அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இல்லைங்க, அந்த வெப்சைட் பாஜக மட்டும் இல்லைங்க, பல்வேறு கட்சி பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்திருக்கிறாங்க. ஒரு 10 லட்சம் பேர் அதை சேர்ந்திருக்கிறாங்கன்னாக்கா அது அனைவரும் சேர்ந்து தான் போயிருக்கணும். கோயம்புத்தூர்ல அவர் நேரடியாக இங்கே இருந்து அரசியல் செய்த காரணத்தினாலும் அவர் இங்கே பாராளுமன்றத்தில் போட்டியிட்டதன் காரணமாகவும் நேரடி அவர் கூட தொடர்பில் இருக்கிறனால அது போன்ற ஒரு பேச்சு வெளியே பரவிட்டு இருக்கு. இல்ல இன்னைக்கு இல்லைங்க, இன்னைக்கு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் போகல. தெற்கு மாவட்டத்தில் ஒருத்தர் சொல்றீங்க, அவரு எதனால போனாரு, என்ன எதிர்பார்ப்புல போனாருங்கிறது அது அவரிடம் தான் கேட்கணும். கிட்டத்தட்ட 14 மண்டல தலைவர்கள் அவருக்கு போயிருக்காங்க தெற்கு மாவட்டத்தில். இது அப்படின்னு இந்த பத்திரிகையில வர செய்திகள் தான். எங்களுக்கு இன்னும் கட்சிக்கு முறையான ஒரு தகவல் வரல. பொதுவாக ஒருத்தர் ஒரு கட்சிக்கு போறாங்கன்னா இருக்கிற கட்சியிலிருந்து ராஜினாமா கொடுக்கணும். அதுக்கு பிறகு அந்த கட்சியில போய் இணைஞ்சதை சொல்லணும். அது போல ஏன்னா அது தெற்கு மாவட்டம், அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டம். நான் பொதுவான கருத்தை மட்டும் சொல்றேன். இது வரைக்கும் என்ன கொடுத்திருக்காங்கன்னு மாநிலத்துக்கு தான் தெரியும். அதனால மாநில தலைவர் கண்டிப்பாக இது சம்பந்தமா உங்ககிட்ட பேசுவாங்க.
கோவை மாநகர மாவட்டத்தை பொறுத்தவரையும் அந்த மாதிரி யாரும் போகல. இல்லைங்க, பொதுவாகவே ஒரு பொது தேர்தல் வந்து ஒரு தோல்வி அடைந்தா எந்த அரசியல் கட்சியுமே, பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல, எந்த அரசியல் கட்சிக்கிட்டுமே அந்த ஒரு சின்ன கேப்ல ஒரு தொய்வானது ஏற்படதான் செய்யும். அதே போல இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு தோல்வி நமக்கு வந்திருக்குது. அதனால சில தொய்வுகள் இருக்கு. அது வருகின்ற காலம் ஒரு 3 மாசம் 6 மாச காலம்தான் அது வந்து அந்த தோல்வி நிலையா இருக்கும். அதுக்கப்புறம் நிலையா இருக்குமான்னு பார்த்தா இருக்காது. அந்த இடைக்காலத்தில் அந்த தோல்வியானது இருக்கும். அதற்கு அடுத்தக்கூடிய வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் வரப்போது அதற்கு மிகப்பெரிய அளவில் நம்முடைய கட்சி தயாராக ஆகிடும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. எங்களுடைய தொண்டர்கள் மிக ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். முழு திறமையுடன் இங்கே பயணித்திருந்தார், அதில் மாற்று கருத்து இல்லை. கட்சியும் அவரை அதிகமான ஒரு நம்பிக்கையை வைத்து அவருக்கு வேணுங்கிறது எந்த அளவு மரியாதை கொடுக்க முடியுமோ அனைத்தையும் கொடுத்து இங்கே வைத்திருந்தது. அதனால கட்சியும் அவர் மீது நல்ல மரியாதை வைத்திருந்தது. அவரும் கட்சிக்காக மிக கடினமான உழைப்பை கொடுத்திருந்தார் என்பதுதான் உண்மை.